லீசா ஒரு நாள் ஆஃபீஸ் போகிற வழியில் 10 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன இவங்க பையன் மாதிரியே ஒருத்தனை ஸ்கூல் முன்னாடி பார்க்குறாங்க. அவனை பார்த்ததுமே இவங்களுக்கு அவன் பையன் ஞாபகம் வருது. ஒருவேளை நம்ம பையனாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாரன் அடிச்சு பார்க்குறாங்க. அந்த பையனும் திரும்பி பார்த்துட்டு திரும்ப போயிடுறான். ஒருவேளை இந்த பையன் 4 வயசில் காணாமல் போனதுனால நம்மளை ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போகிற பஸ்லேயே போய் ஏறிக்கிறாங்க. அப்படி போகும்போது தான் இவங்க பையன் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பையன் 4 வயசில் காணாமல் போனப்ப கண்ணுக்கு கீழே ஒரு பெரிய தழும்பு இருந்திருக்கும். அதே தழும்பு இப்போ இந்த பையனோட கண்ணுக்கு கீழவும் பார்க்குறாங்க. இதை பற்றி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் இந்த பையன் காணாமல் போய் இருந்த ஃபைலை எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் அந்த பையனோட பாடி இன்னும் கிடைச்சிருக்காது. அதனால அந்த பையன் கண்டிப்பாக காணாமல் தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லி நாங்களே செக் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்னா 10 வருஷமாக கண்டுபிடிக்காத பையனை இனிமே எங்கே கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே டைரெக்டாக போய் அந்த பையன்கிட்ட கேட்கலான்னு சொல்லி அந்த பையன் ஸ்கூலுக்கு வர டைமாக பார்த்து ஸ்கூல் முன்னாடி போய் நிற்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த பையன் யாரையோ பார்த்து அப்பான்னு சொல்லி அவங்க கூட காரில் ஏறி போயிடுறான். அப்போதான் இவங்களுக்கே புரியுது, யாரோ ஒரு பணக்காரர் இவங்க பையனை எங்கேருந்தோ தத்தெடுத்து அவங்க பையன் சொல்லி வளர்த்துட்டு இருக்காங்க. இப்போ உடனே போய் இதை பற்றி கேட்டால் கண்டிப்பாக நமக்கும் நியாயம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வேற விதமாக தான் இதை டீல் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ இந்த பையன் 4 வயசில் காணாமல் போனப்ப இவங்க ஹேர் ஸ்டைல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அவங்களோட ஹேர் ஸ்டைல்லாம் கட் பண்ணி அடுத்த நாள் இந்த பையனோட ஸ்கூலுக்கு போய் மியூசிக் டீச்சராக ஜாயின் பண்ணுறாங்க. அதனால இந்த பையனோட கிளாஸ்க்கு மியூசிக் டீச்சர் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் கூட கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பித்த உடனே இந்த பையனுக்கு இவங்களை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அம்மா பாசம்னா என்னன்னு தெரியாம தான் வளர்ந்துருப்பான். அதனால இந்த டீச்சர் கொஞ்சம் க்ளோஸாக பழக ஆரம்பித்த உடனே இந்த டீச்சரை அவங்க அம்மா மாதிரியே நினச்சி பழக ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த பையனோட அப்பா இந்த ஸ்கூலுக்கு வந்து லீசா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, இது வரைக்கும் எந்த டீச்சர் கிட்டயுமே இவன் இவ்வளோ க்ளோஸா பழகினதே இல்லை. ஆனா உங்ககிட்ட மட்டும் தான் ஏன் இவ்வளோ க்ளோஸா இருக்கான்னு எனக்கே புரியல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. லீசா உடனே இவன் கூடிய சீக்கிரமே மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் ஆவான், அந்த அளவுக்கு அவனுக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் நிறைய பிராக்டிஸ் பண்ணாதான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆக முடியும். அவனுக்கு படிக்கவே நேரம் இல்லை, இதை ஃப்ரீயா விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்க உடனே பரவாயில்ல, நான் வீட்டில் வந்து சொல்லி தரேன்னு சொல்லி அந்த சான்ஸையும் யூஸ் பண்ணிக்க பாக்குறாங்க. ஆனா அவர் அதுக்குமே ஒத்துக்கல. சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இந்த சான்ஸை வச்சுக்கிட்டு பையனை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்படி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இந்த பையனோட 4 வயசுக்கு முன்னாடி நடந்த எந்த போட்டோவுமே அந்த வீட்டுல இல்ல. இந்த பையனோட அம்மா போட்டோன்னு சொல்லி எந்த போட்டோவுமே வீட்டுல இல்ல. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அதுக்கப்புறம் அந்த பையன் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சு இந்த பையனோட DNA டெஸ்ட்டுக்காக அந்த பையனை ஒத்துக்க வைக்கிறாங்க. அந்த பையனுக்கும் 4 வயசுக்கு முன்னாடி நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லாததுனால இவங்க தான் அம்மான்னு சொல்லி நம்ப ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த பையனோட சாம்பிள்ஸ் எடுத்து DNA டெஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அதுக்குள்ள இந்த பையன் வீட்டில் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிடுறான். அடுத்த நாள் இவங்க இந்த வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த லெட்டரை பார்க்குறாங்க. இதை பார்த்ததுமே அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல வந்து பார்க்குறாங்க. ஸ்கூல்ல அந்த பையனை காணோம். இப்போ அவங்க அப்பாவுக்கே ஃபோன் பண்ணி உங்க பையனை பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. அவரும் லீசாவை வாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயோ கார்ல கூட்டிட்டு போறாங்க. இவர் எங்கேயோ தப்பா கூட்டிட்டு போறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணி இங்க நடக்கிற எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. லீசாவோட தம்பி ஒரு பெரிய அட்வொகேட்டா இருப்பாரு. அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி இங்க நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவர் அந்த வீட்டை லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணிட்டு என் பையனை எங்க கடத்திட்டு போலான்னு பிளான் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு இவங்க கண்டிப்பா அவன் உங்க பையனா இருக்க மாட்டான்னு தெரியும், அவங்க அம்மா பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. உன் பையனை எங்கேயோ தொலைச்சிட்டு என் பையனை கடத்திட்டு போலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே ஒரு கம்பி எடுத்து அவரை அடிச்சிட்டு பக்கத்து ரூம்ல போய் திறந்து பாக்குறாங்க. அங்க அந்த பையனை அடைச்சு வச்சிருக்காரு. இப்ப அந்த பையனை கூட்டிட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறாங்க. அடுத்த நாளே பிரான்ஸுக்கு இவங்க சொந்த ஊருக்கு போறதுக்காக ஒரு ஃபேக் பாஸ்போர்ட் இந்த பையனுக்காக ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அந்த பாஸ்போர்ட்டும் இப்ப வந்திருக்கும். அதை எடுத்துட்டு இவங்க போகும்போது அது ஒரு ஃபேக் பாஸ்போர்ட்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப லீசாவை தூக்கி ஜெயில வச்சிருவாங்க. இப்ப லீசாவை பிடிச்சிட்டு போனது தெரிஞ்சதுக்கு அப்புறம் லீசாவோட அண்ணன், லீசாவோட அம்மானு எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அவர் ரொம்ப மென்டல் டிப்ரெஷன்ல இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. உடனே லீசாவோட அண்ணன் நான் லீசாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு வந்து லீசாவை மீட் பண்றாரு. அப்பதான் சொல்றாரு, அந்த டெஸ்ட் ரிசல்ட் உனக்கு பாசிட்டிவா வந்திருக்கு, ஜாக் உன்னோட பையன் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் லீசாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இப்ப அந்த பணக்கார அப்பாவை கிட்னாப் பண்ண கேஸ்ல ஜெயில தூக்கி போட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் ஜாக்கை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எல்லார்கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா 4 வயசுல காணாம போனதால யார் யாருன்னு அவனுக்கு தெரியாம இருக்கும்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணனை கூப்பிட்டு நான் ஒரே ஒரு தடவை அவங்க அப்பாவை பார்க்கணும்னு சொல்லி கேட்கிறாங்க. அவரும் அதுக்காக ஏற்பாடு பண்றாரு. இப்ப ஜெயில போய் அவங்க அப்பாவை மீட் பண்ண
பண்ணும்போது அவங்க அப்பா எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் இவங்களுக்கே ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. இங்கதான் படத்துல பெரிய ட்விஸ்ட் வர ஆரம்பிக்குது. என்னன்னா ஜாக் உண்மையாவே இவரோட பையன் தான் அவரு சொல்றாரு. இவன் பிறந்ததுல இருந்து அவங்க அம்மா ரொம்பவே மென்டல் டிப்ரெஷன்ல இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் தூக்கு போட்டு இறந்து போயிருப்பாங்க. இதை பார்த்த இந்த பையன் ஹை ஃபீவர் வந்து 4 வயசுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே நினைவுல இல்லாம போயிருக்கும். அதனால அவங்க அம்மா போட்டோவை பார்த்தா எங்க பழசெல்லாம் ஞாபகம் வந்து இந்த பையனுக்கு மறுபடியும் ஹை ஃபீவர் வந்துருமோன்னு பயந்து அவங்க அம்மாவோட போட்டோஸ் எல்லாத்தையும் வீட்டுல இருந்து எடுத்துட்டு இருப்பாரு. அப்பதான் லீசாவுக்கே புரியுது இவன் கண்டிப்பா என்னோட பையன் கிடையாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா இவங்க பையனுக்கு என்ன ஆச்சுன்னு இவங்களுக்கு புரியவே இல்லை. திடீர்னு லீசாவோட அம்மா லீசாவுக்கு போன் பண்ணி உடனே வா உன்னை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக போறாங்க. அப்பதான் அவங்க அம்மா பெரிய குண்டா தூக்கி போடுறாங்க. அது என்னன்னா சின்ன வயசுலயே ஜாக்க உங்க அண்ணன் தான் கொன்னுட்டான்னு சொல்லி கத்துறாங்க. உடனே அவங்க அண்ணன் அம்மாவை அடிச்சிட்டு நான் உன் பையனை கொல்லல, ஆனா உன் பையன் இறந்ததை நான் பார்த்தேன்னு சொல்றாரு. நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியல, உண்மையை சொல்லுங்க, என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி லீசா கேக்குறாங்க. அப்பதான் அவர் வேற பெரிய உண்மையை சொல்றாரு. சின்ன வயசுல இவரோட பாதுகாப்புல அந்த பையன் ஆத்துல விளையாடிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கால் வரும். இவரும் கால் பேசலாம்னு எழுந்து போயிருப்பாரு. திரும்பி பார்க்கும்போது அந்த பையன் ஆத்துல குப்புறப்படுத்தி இறந்து போயிருப்பான். அப்பதான் இவர் பெரிய வக்கீல் ஆயிட்டாருன்னு சொல்லி ஜாப்பும் கிடைச்சிருக்கும். சோ இந்த பையன் இறந்து போனதை பத்தி சொன்னா இவர் பாதுகாப்புல இருக்கும்போது இறந்து போனதால இவர் மேல ஒரு போலீஸ் கேஸ் வரும். அதனால இவருக்கு வேலை கிடைக்காம போயிடும்னு இந்த விஷயத்தை அப்படியே மறைச்சிடலான்னு அந்த பையனை நடு ஆத்துல தள்ளி விட்டுருப்பாரு. அந்த பையன் ஆத்துக்கு நடுவுல அப்படியே மூழ்கி போயிருப்பான். சோ போலீஸ் வந்து மேலோட்டமா தேடும் போது இந்த பையன் அங்க இருந்திருக்க மாட்டான். அதனால அந்த பையன் காணாம போயிட்டான்னு சொல்லி கேஸ ஃபைல் பண்ணி இருந்திருப்பாங்க. இத லீசா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம சொல்லாமலே இருந்திருப்பாங்க. அதனால வந்த குழப்பம் தான் இத்தனையுமே. அப்புறம் எப்படி டிஎன்ஏ ரிசல்ட் அப்பா வந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது அவங்க அண்ணன் தான் அந்த டிஎன்ஏ ரிசல்ட்டை லீசாவோட பையன்னு சொல்லி மாத்தி வச்சிருப்பாரு. ஏன்னா லீசாவோட பையன் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சா இந்த கேஸை மறுபடியும் ஓபன் பண்ணா இவர் ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு இந்த வேலையை அவர் தான் பண்ணியிருப்பாரு. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.